போகிறேன்னு தெரில. ஏலகிரி போகலான்னா பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஏதோ நம்மளால் முடிஞ்ச வீடியோ ஒரு மெமரிக்காக. நான் போகிற ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிளான் ட்ரிப்பு. எதோ ஒரு பிளானும் பண்ணலை. பார்த்தீங்கன்னா ஏலகிரி வேறு லெவலில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக நல்லா கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்ல வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பைக்கில் ரைடு போகிறோம். எங்கே போகிறேன்னு தெரில. ஏலகிரி போகலான்னா பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு ஃபால்ஸு பார்த்தேன். பட் அங்கே போனால் நம்மளுக்கு சேஃப்டி இருக்காது. ஏன்னா அதே பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்ரு வரும். போகிறதுக்கு 200, வரத்துக்கு 200. அது பக்கம் போனால் சேஃப்டி கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதனால் நம்ம ஏலகிரினா பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கிளம்புறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5:50 ஆகுது கைஸ். நான் பர்சனில் கண்டினியூ பண்ணுறேன். பார்ப்போம். நான் சீக்கிரமாக கிளம்பலான்னு பார்த்தோம். பட் நைட்டில் தூக்கம் வரல. நான் போகிற லேட் ஆகிடுதுல. ட்ரிப் மீன்ட்டு 0 பண்ணியாச்சு. ஏலகிரி பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர் காப்பிட்டது. எப்படியும் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 520 கிலோமீட்டர் வரும். அப்போ ஒன் டேயில் போயிட்டு வர போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ரூமில் எடுத்து ஸ்டே பண்ண போகிறது கிடையாது. ஒன் டே ரைட்னா போயிட்டு வர போகிறோம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 மணி ஆகுது. நம்ம அவுட்டூர் வழியாக தான் போக போகிறோம் ஏலகிரிக்கு. இது எத்தனை கிலோமீட்டர் தெரியல. பட் சாரி, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 233 கிலோமீட்டர் ஆகிடுது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நல்லா ஃபாகியாக சூப்பராக இருக்குது கைஸ். கைஸ் இப்போ நம்ம அவுட்டோர் ரிங் ரோடு வழியாக போயிட்டு இருக்கோம். ரோடு சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்ல வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? கைஸ் இது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 106 கிலோமீட்டர் வந்திருக்கேன். வேலூர் கிட்ட வந்துட்டோம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, அசம்ல கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. இங்கே கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஏதோ நம்மளால முடிஞ்ச வீடியோ ஒரு மெமரிக்காக. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்த காட்டுங்களா? சாமியா இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் நிறுத்தினேன். நான் போகிற ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிளான் ட்ரிப்பு. எதோ ஒரு பிளானும் பண்ணலை. திடீர்னு கிளம்புனுங்க. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஏன்னா திடீர்னு நைட்டு வண்டி கழுவுனேன். ஃப்ரெண்டை கூப்பிட்டு பார்த்தேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கே கால் பண்ணுறேன்னாரு. சரி, அவர் என்னச்சும் ஒர்க்கில் இருப்பாருன்ட்டு சரி ஓகே நம்ம சோலோவும் போய் ரொம்ப நாள் ஆகுது. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. லாஸ்ட்டு ஒரு 2 ட்ரிப் போய்ட்டு வந்தோம். அதுவும் காரில் போய்ட்டு வந்தோம். இந்த வாட்டி நம்ம பைக்கில் போகலான்ட்டுனா ஏலகிரி போய்ட்டு இருக்கு கைஸ். இது வரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 180 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இப்போலாம் ஒரு பிட் ஸ்டாப் எடுத்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அவ்வளோதான். இப்போ கிளம்புறோம். ரோடு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குங்க. ஏன்னா நம்ம போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக மலைகளாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி மலைகளாக இருக்குது. அதெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு ஃபீலு. அப்படியே பாட்டு கேட்டுக்கின்னு ஹைவேல சோலோவாக தனியாக போக சொல்ல அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பைக்கில் போகிறோம்ல, அதுதான் சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய சொல்ல அந்த சந்தோஷமே தனியாக இருக்குங்க. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு என்னன்னா இப்போது வெயில் அடிக்குதா, திடீர்னு கிளைமேட் மாறுது. வெயில் அடிக்குது, திடீர்னு கிளைமேட் மாறுது. அதெல்லாம் பார்க்க சொல்ல இன்னும் ஒரு பக்கம் திகிலாக இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது.
அது ஒரு வேறு லெவல் ஃபீலுங்க. நம்ம எல்லாருக்கும் கஷ்டங்கள் நிறையா இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை மறக்க நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சால் கண்டிப்பாக மறக்கங்க. நீங்கள் உடனே இந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ண பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகான மலை அதெல்லாம் பார்க்க சொல்ல நம்மளுக்கு அதை பற்றினா ஞாபகம் இருக்குது. இருக்கிற கஷ்டம் எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை, அதை பற்றினா ஞாபகம் வருது. பார்த்தீங்களா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். அது ஒரு நொடி தாங்க என்ஜாய்மெண்ட். இது ஒரு நொடி, அவ்வளோதான் நம்ம சொன்னோம். அது வேற லெவல். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுது. இதுவரையும் நம்ம 211 கிலோமீட்டர் இருக்கும். இன்னும் ஒரு 59 கிலோமீட்டர் ஆகிடுது ஏலகிரி. கிளைமேட் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா போன வாரம்லாம் இந்த இடத்துல சரியான மழை, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது, திடீர்னு வெயிலாம் அடிக்குது. ரோடு நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டில் மேப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 251 கிலோமீட்டர் எவ்வளோ காட்டுது. இப்போ கரெக்டாகவே இங்கே ஒரு 51 கிலோமீட்டர், அதை 10 கிலோமீட்டர் கரெக்டாகவே காட்டுது. பார்த்துப்போம். ஒன் டே ட்ரிப்பு தான். வந்துட்டு ஏலகிரி போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். 1 ஹவர் ஹில்ஸ் மேலே வண்டி ஏற்றிட்டு டைம் ஃப்ளைட்டாக ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எப்படி வராமல் பாருங்க லாரிக்காரன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அண்ணாடிக்க மாட்டானுங்க, எதுவும் பண்ண மாட்டானுங்க. அப்படியே வரானுங்க கிரீன்ட்டு. ஏதோ இதுல வண்டி ஏற்றோம்னா வருது. அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். ஏலகிரி வந்துட்டாங்க. ஆனால் ஹில்ஸ் மேலே சொல்லணும்னா லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா மழை தூர போட்டுது. தூர போட்டு சொல்ல நான் ரெயின் கோட் வேறு கொண்டு வரலையா, கண்டிப்பாக நனைய போகிறோம் பொழுது. அது ஒன்று. ஒரு பக்கம் என்னன்னா, போன வாட்டி அந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மழையில் சரிஞ்சு தான். அதாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஏலகிரி வேறு லெவலில் வெயில் அடிக்குது. இது பார்த்தீங்கன்னா வயலாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. படம் மேலே பாருங்கள். திருப்பி ரிட்டர்ன் வேறு போகணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வண்டி வேறு கீரில் வேறு ரொம்ப லூஸாக இருக்குது. எப்போ தோடிதுன்னு தெரியல. அது இப்போ பார்த்தோன்னே பயமாக இருக்குது. லாஸ்ட் டைம் ஒரு ஆந்திரா பக்கம் இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஆர்சில் இருக்குன்ட்டு. அங்கேயும் அது மாதிரி ஆகிடுச்சு. இங்கேயும் அது மாதிரி கொஞ்சம் லாங்காக வந்தாலும் இது என்னாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக நல்லா கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அதில் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நம்ம செய்கிற வேலையெல்லாம் ரிஸ்க் இருக்குது, ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தில் எங்கேனாச்சும் வெளியே போகிறது, பைக் எடுத்துன்னு போகிறது, சைக்கிள் எடுத்துன்னு போகிறதுனாவே பயப்படுவாங்க. அவங்களுக்குள்ளேயே சில பேருக்கு பயம் வரும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டினா முட்டி போயிடும், பைக்கு ஓட்டினா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி நினச்சோன்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. இந்த நொடி நம்ம எவ்வளோ அழகான விஷயத்த பார்க்குறோம் பார்த்தியா, இந்த நொடி நம்ம மைண்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது. இது அழகான இடம் தான் இருக்குது, இது அழகான காற்று தான் நம்ம உடம்புல படுது. அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? இதுதாங்க இயற்கை. வாழ்றது ஒரு செகண்ட், அது ஒரு சந்தோஷம் நம்ம லைஃபுக்கு போதும். அதான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஒரு வைப், இன்னும் ஒரு ஃபீல், இன்னும் ஒரு சந்தோஷம். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கா நம்ம அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஏலகிரி வந்தேங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour பைக்கே ஓட்டியிருந்தேன், சுற்றி ஓட்டிட்டு இப்போது திருப்ப நான் கிளம்பிட்டு சரி எனக்கு தோணுச்சு ஏலகிரியில் வந்து நம்ம எதுவுமே சாப்பிடல, ஒரு டீ ஆனால் குடிச்சு போகலான்னா டீ கடையில் உட்காந்துட்டு இருக்குங்க. இப்போது டீ குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏலகிரிலேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வசூலில் பார்த்தீங்கன்னா
ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் டீ குச்சம் பார்த்தீங்கன்னா அது டீ சொல்கிற மாதிரி அது அளவு இல்லை, நார்மலாக தான் இருந்தது. பட் நான் ஓரளவு எதிர்பார்த்தேன், நல்லா இருக்குன்னு பார்த்தேன். பட் நல்லா இல்லை. நான் அங்கே பஜார்லேயே சாப்பிட்ருக்கணும். பட்டு என்னன்னா அங்கே என்னாச்சும் சாப்பிட்லான்ட்டு தோணுச்சு, லஞ்ச் என்னாச்சும் சாப்பிட்லான்ட்டு தோணுச்சு. அப்புறம் நம்மனா பிரியாணி சாப்பிட போகிறோமே, ஏன்னா வசூலியே ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு வரலான்னு நினச்சேன். சரி, கிளைமேட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மழை பெய்கிற மாதிரி அப்படி இருந்ததா, சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போயிட்டு கிளம்பணுன்ட்டுனா வந்துட்டேன். போக சொல்ல பிரியாணி கிடைக்காத பார்த்தேன், கச்சிது. பட்டு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா 160 ரூபா. ஆமாம், 160 ரூபா. நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு, ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு எதிராக பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான மலை. இதை பார்த்துக்கிட்டு எஸ்ஸேட்டு போட்டுக்கின்னு ஒரு ஈவினிங் டைம் பைக் ஓட்டிங் போக சொல்ல அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது சொல்ல வார்த்தை கிடையாது, அப்படி இருக்குது. இதே நான் சொந்தம் கொண்டாட முடியுமா கேட்டிங்கன்னா முடியாது. ஆனால் அது இந்த டைம் தான். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். எதுவுமே யாருக்கும் இந்த உலகத்தில் சொந்தம் கிடையாது. அப்பப்போ அனுபவிச்சுட்டு போயிடணும். அது கஷ்டமாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஆனால் சில பேர்லாம் பார்க்க சொல்ல எப்படி தான் இருக்குது, பணம் தான் வாழ்க்கைன்னு வாழ்கிறேன். அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம்னா என்னான்ட்டு தெரியாது போல. ஏதோ பணம் சம்பாதிக்கிறாங்க, சிக்கனமாகறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அடுத்த தலைமுறையும் அப்படி தான் வாழ்கிறாங்க. அப்போ எதுக்குடா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்ட்டு கேட்க தோணுது. இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த புஸ்தகத்தை இந்த குடும்பமே சேர்ந்து தீய வச்சு கொடுத்த பாக்க சார். காலையிலேருந்து இப்போ வரையும் 2 டீ, இப்போ தான் ஒரு கருப்பட்டி காஃபி வாங்கி குடித்தேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏன்னா நல்லா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்போசிட்டில் பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ஹைவேல ஒரு வியூ பாயிண்ட். அப்படியே அதை பார்த்துக்கின்னு அதை காஃபி குடிக்க சொல்ல ஒரு சந்தோஷம் கிடச்சிது பாருங்கள். சான்ஸே கிடையாது. ஈவினிங் டைம் செம்ம ஒரு வாய்ப்பு. இப்போது நம்ம வேலூர் ரோட்டுக்கான போயிட்டு இருக்கோம். வர சொல்ல பார்த்தீங்கன்னா தங்க கோயில் பார்த்தேன். இப்போ போக சொல்லியும் பார்த்தேன். அப்படியே லைட்டாக தூர போடுது மழை பெய்கிற மாதிரி. நம்ம மேலே பெய்யாதுன்ட்டு எனக்கு தெரியும். அது நான் நினைக்கிறது என்னன்னு தெரியல, கரெக்டாக நடக்குது. பார்த்தீங்களா, நம்ம நினைக்கிறது கரெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம வர்றதுக்கு முன்னாடி இங்கே மழை பெஞ்சிருக்கு. பட் நம்ம நினைக்கல. அதே மாதிரினா நம்ம ஹில்ஸ் ஆண்ட போனோம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா தூர போட்டுது. பட் நம்ம நினைக்கல. நம்ம நினைக்கிறது கரெக்டாக நடக்குது. பார்த்தீங்களா, அது எனக்கு மட்டும் அப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்கும் அப்படி நடக்குமான்னு தெரியல. பட் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். சைக்கிள் ஓட்டின்னு போயினே இருப்பேன், என்னடா அங்கே மழை பெய்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் பெய்யாது. அது எனக்கு ஆச்சரியமாக வரும். எங்கள் வீட்டில் நான் எங்கே போகிறேன்ட்டு சொல்ல சும்மா போயிட்டு ஈவினிங் வந்துடுமேன்ட்டு சொல்லிட்டு வந்தேன், அவ்வளோதான். அப்போயே சொன்னாங்க மழை பெய்கிற மாதிரி இருக்குது, எங்கேயும் போகாதேன்ட்டு. ஆனால் நான் சொன்னேன் மழைலாம் பெய்யாது, நான் நினைக்கிறேன்ல கரெக்டாக பெய்யாதுன்னு சொன்னேன். கரெக்டாக நடக்குது பாருங்கள். ஆனால் மழை பெஞ்சிருக்கு, ஆனால் நம்ம வராதுக்கு முன்னாடி பெஞ்சிருக்கு. அங்கே தான் நம்மளோட பவரே இருக்குது. எவ்வளோ பெரிய டான் டானா? ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்லை, டண்டனக்கா டான். ரொம்ப நேரமாக பைக் ஓட்டின்னு வந்தேன், முடியல. அதால ஒரு சின்ன ரெஸ்ட்டுங்க. தெரியாத ஒரு ஊரில் ஒரு பிரிட்ஜ் மேலே உக்காந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் சோலோ ரைட்லாம் கிடைக்கும். ஏன்னா நம்ம இஷ்டம் போல் நம்ம இருக்கிறோம். யார் சொல்லுறது நம்ம கேட்க தேவையில்ல. நம்ம தான் அதுக்கு ஓனரு, நம்ம தான் அதுக்கு ராஜா. சார் அந்த சென்ட் எவ்வளோ சார்? அது கண்டுபிடிச்சு வா. பகலில் வண்டியை நம்ம விருப்பம் போல் ஓட்டலாம், ஆனால் நைட்டில் மட்டும் பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஓட்டின்னு போகிறோம்ல, அது காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, சைக்கிளாக இருந்தாலும் சரி. நான் ஸ்பீடாக ஓட்டின்னு போவோம், திரும்பி எதில் என்ன இருக்குது தெரியாது, நம்மளுக்கு அந்த டைமில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் நிறைய விபத்து நடக்குது. அதுவும் பைக்கெல்லாம் இப்போ சொல்ல ரொம்ப உஷாராக போகணும். ஏன்னா காருங்க வேறு இப்போ அதிகமாகிடுச்சுல, அவனுக்கு தட்டினா அவன் காரில் டேமேஜ் ஆகும், ஆனால் நம்ம உயிராக போயிடும். அதனால் நைட்டில் ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒன் டே ரைடை முடிச்சிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 537 கிலோமீட்ரு. ஓகே மக்களே, ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.